ஈக்விட்டி ப்ரோ டெய்லி ட்ரேடிங் சப்போர்ட் பங்கு சந்தையில் தினசரி வியாபாரம் பண்ணுறவர்கள் சரியான வழிமுறையில் பண்ணுவதற்காக எக்ட்ரா நிறுவனம் உருவாக்கியது தான் இந்த ஈக்விட்டி ப்ரோ. பொதுவாக இந்த ஈக்விட்டி ப்ரோவில் வந்து ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எஸ்சிஎல் டெக்கையும் கேஷ் மார்க்கெட்டில் டாடா மோட்டார்ஸ் ஆக்சிஸ் பேங்க் ரெகுலராகவும் அடுத்தது நியூ கேஷ் கிரிப்ஸ் 1 2 3ன்னு கொடுக்குறோம். இது எப்படி பயன்படுத்தணுன்ற வழிமுறையும் சொல்லிக் கொடுக்குறோம். இதில் குறிப்பாக வந்து வியாபார விதிமுறைகள் சொல்லும்போது சக்திக்கு மீறி பொசிஷனை எடுக்க மாட்டேன், வாய்ப்பு வரும்போது மட்டுமே ட்ரேடில் ஈடுபடுவேன், கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுப்பேன் என்ற இந்த 3 விதிமுறைகளை வலிமையாக பின்பற்ற வேண்டும். 10ல் 3 வியாபாரம் தப்பானாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேணும். தப்பான கட்டாயம் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்கணுன்றதை வலியுறுத்துகிறோம். பொதுவாக கேப் அப் கேப் டவுனையும் எப்படி சமாளிக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பொதுவாக முதல்ல ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் கூட வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஹை அண்ட் லோவர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எடுத்து எந்த பக்கம் நகர்கிறதோ அந்த பக்கம் நம்ம வியாபாரம் பண்ணலாம். பெரும்பாலும் கேப் அப் ஆகும்போது இறங்கி முடிவதும் கேப் டவுன் ஆகும்போது ஏறி முடிவதும் சகஜமாக இருப்பதையும் நம்ம ஒரு அப்சர்வேஷனாக சொல்லிட்டு இருக்கிறோம். அடுத்து எங்கே வாங்கணும் எங்கே விற்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் பயன்படுத்தணும். இந்த இடத்துல நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை நம்ம 11ஆம் தேதி அன்னைக்கு கொடுத்த விஷயம். அப்போது 11,470 என்பது சப்போர்ட்டாகவும் 11,530 ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 530க்கு மேலே போகும்போது வாங்கி விற்கலாம், 470 கீழே விற்று வாங்கலாம். ஒன்றுக்கு ஒன்று ஸ்டாப் லாஸாக வைத்துக் கொள்ளலாம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு 11,470 கீழ் நோக்கி உடைத்து மிக வலிமையாக இறங்கி 11,322 வரை இறங்கியதை பார்க்குறோம். இது மிகப்பெரிய ஒரு இறக்கம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பெரிய இறக்கம் 100 130 140 150 இவ்வளோ புள்ளிகள் கிடைச்சாலும் கூட அட்லீஸ்ட் ஒரு 50-60 புள்ளியாவது பிடிச்சிருக்க வேண்டும்ன்றது ஒரு எதிர்பார்ப்பு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது 27,380 27,280 இது ரெண்டும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கோம். எந்த எல்லை உடைக்கிறதோ அந்த பக்கம் வியாபாரம் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது அது 23,380 உடைச்சி காலையில் மேலே 27,440 கொஞ்சம் வலிமையை காட்டியது. ஆனால் அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும்போது 27,280 உடைத்த பிறகு மிகப்பெரிய இறக்கம், மிக 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 ஒரு வலிமையான இறக்கம் இங்கே நிகழ்ந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததா எஸ்சிஎல் டெக் அப்படின்னு எடுக்கும்போது 1092 1082 அப்படின்னு 2 எல்லைகளை இங்கே பார்க்குறோம். இந்த 2 எல்லைகளை இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1092 தாண்டி மேலே 1099 வரைக்கும் ஏறியதை பார்க்குறோம். அதன் பிறகு இந்த 1092 உடைத்து கீழ் நோக்கி நம்ம கொடுத்திருந்த எல்லைக்கு அருகாமையில் முடிந்திருப்பதையும் பார்க்குறோம். ஆக ஒரு வாங்கி விற்கும் வாய்ப்பை இது கொடுத்திருக்கிறது. அதே நேரம் இன்னைக்கு கேஷ் மார்க்கெட்டில் வரும்போது டாடா மோட்டார்ஸ் 277.10 ரெசிஸ்டன்ஸாகவும் 273.30 சப்போர்ட்டாகவும் இருக்கிறத பார்க்குறோம். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். கீழே மேலே இருக்கிறத 277 அப்படின்றத எல்லையை தாண்டி ஒரு கேப் அப். அப்போ இந்த மாதிரி ஒரு கேப் அப் ஆகும் பொழுது, அதாவது முடிவு விலையிலிருந்து ஒரு கேப் அப் ஆகும்போது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம முதல் 1/4 மணி அது அரை மணி நேரம் ஒன்றும் பண்ணாமல் இருந்துட்டு அதன் பிறகு எந்த பக்கம் உடைக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவலில் கீழே உடைச்சி கீழ் நோக்கி இறங்கியதை பார்க்குறோம். அதே மாதிரி அந்த எல்லையில் வேலை பார்க்கலாம் கூட நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் 273.30 உடைக்கும் போது 266 வரை இறங்கி இருப்பதையும் அங்கே பார்க்குறோம். அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் 654 645 2 எல்லைகளை கொடுத்துருந்தோம். அதில் காலையில் 654 உடைத்து மிக வலிமையாக ஏறி 665 வரை போயிருக்கிறத பார்க்குறோம். அந்த ஏற்றம் அன்னைக்கு மார்க்கெட் முழுக்க இறங்கியதுனால தாக்கு பிடிக்க முடியாமல் இறங்கியது. ஆனால் நம்ம கொடுத்திருந்த 645 எல்லை கிட்டேயே அது வரலை. மற்றபடி இந்த வாங்கி விற்கும் ஒரு வாய்ப்பை ஒரு நல்ல வாய்ப்பாக பார்க்கலாம். அடுத்ததாக அரவிந்த் லிமிடெட் கொடுத்த கேஷ் பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது 402 என்பது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 397 என்பது சப்போர்ட்டாகவும் இருக்கிறது. 402 உடைச்சி மேலே போகிறதுனா வாங்கி வைக்கலாம், கீழே விற்று வாங்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது மேலேருந்து இறங்கி 397.40 உடைத்ததோடு மட்டுமல்லாமல் இறங்கி வெகுவாக இறங்கி 383.25 வரை இறங்கி மிகப்பெரிய இறக்கத்தை காட்டியிருப்பதை நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக அதானி போர்ட் 374 ரெசிஸ்டன்ஸ் மேலே வாங்கி வைக்கலாம், 370 சப்போர்ட் கீழே விற்று வாங்கலாம், ஒன்றுக்கு ஒன்று ஸ்டாப் லாஸ். அப்போ எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கும்போது இதுவும் ஒரு கேப் அப். இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று முடிந்த விலை இங்கே இருக்குது, இது கேப் அப்பில் துவங்கியது. கேப் அப்பில் துவங்கி முதல் அரை மணி நேரம் பார்க்கும்போது இந்த இடத்துல 2 கேண்டில் விட்டுடலாம். நம்ம முதல் கேண்டில் 15 மினிட்ஸ், ரெண்டாவது கேண்டில் 15 மினிட்ஸ். அப்போ இந்த உச்சத்தை தாண்ட முடியாமல் அதனுடைய சப்போர்ட்டை உடைச்சி இறங்குறத நம்ம பார்க்குறோம். அந்த 374 உடைச்சி அது இறங்கி 70 உடைச்ச பிறகு விற்றுருக்கலாம், 363.50 வரை இறங்கியதை நம்ம பார்க்குறோம். கடைசியாக கொடுத்துருக்குறது எடில் வெலிஸ். இது வந்து 258 ரெசிஸ்டன்ஸ், 254 சப்போர்ட்டாக கொடுத்துருக்குறோம், 254.40. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வாங்கி விற்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு. இறங்கும் சந்தையிலும் கூட 258 கீழ்ந்து உடைத்து மேலே ஏறி 263.30. ஆக வாங்கும்போது நம்ம எப்படி பார்க்கணும், நம்ம கொடுத்துருக்க எல்லையை விலையானது கீழிருந்து மேல் நோக்கி உடைத்து ஏற வேண்டும். அப்போ தான் வலிமையானது. ஒரு மேலே தூங்கிடுச்சுன்னா இறங்கும்போது உடைத்து இறங்க வாய்ப்பு இருக்கிறதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ 258 மேலே 263.50 என்பது மிகப்பெரிய பணம் இல்லையா? ₹5 பணம்ன்றது 2% கிட்ட. அதே மாதிரி அது கீழே வரும்போது இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சி கீழே வந்தாச்சு, சப்போர்ட் உடைச்சி இறங்கியிருக்கு. இருந்தாலும் இவையெல்லாம் பெரிய வாய்ப்புகளாக இன்றைக்கி பார்க்குறோம். ட்ரேடிங்னா இப்படி தான் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு வழிமுறையை எக்ட்ரா நிறுவனம் உங்களுக்காக உருவாக்கி கொடுத்துருக்கிறது.
இதை திட்டமிட்டு செயல்படும் போது நட்டத்தை கட்டுக்குள் வைத்துக்கொண்டு சரியான ஓரளவுக்கு தினமும் லாபத்தை எடுப்பது என்பதை ஒரு வழக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஸோ எக்ட்ரா நிறுவனம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மற்றும் பல்வேறு பொருட்களையும் வழிகாட்டுதலையும் பயிற்சிகளையும் தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற எக்ட்ராவினுடைய விலாசத்தையும் எக்ட்ராவினுடைய இந்த எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம். நன்றி.